கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2024 அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த வேகன்சியில் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துட்டு, ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த டைம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, என்னென்ன எக்ஸாம் வருது, என்ன படிக்கணும், இதுக்கப்புறம் என்னென்ன ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவேர்னஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இயர்க்குள்ளே, சரி இந்த 2025க்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸில் இருக்கலாம். நிறைய பேருக்கு ஏஜுமே முடிஞ்சிட்டு எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாமில் உங்களுக்கு இந்த சிஎஸ்எஃப் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஏஜ் முடிஞ்சிட்டு. ஸோ இந்த வருஷம் எதுவும் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் புதுசாக அப்டேட் கூட நான் பண்ணுறேன் எப்போவுமே. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேக்கண்ட் வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வருது. இதில் என்னென்ன துறையிலேருந்து வருது, ஸோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ தினமும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி வந்து படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இருக்கிற எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியை பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுற எக்ஸாம். ஆனாலும் நிறைய பேர் அதுலேயும் கஷ்டப்படுவீங்க, ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஏன்னா இன்னும் இந்த வருஷம் நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஜிடி மறுபடியும் வருது. அது வந்து நம்ம அஃபிஷியலாக எஸ்எஸ்சி மூலமாக இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் அது விவரமாக உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எதிலேருந்து வரலாம்னா, நம்மளுக்கு தமிழ்நாடு போர்டு கண்டக்ட் பண்ணுற நம்மளுக்கு போலீஸ்லேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎனில் இருக்கிற நம்மளுக்கு போலீஸ்லேருந்து வருவோம். என்ன இருக்குன்னா, போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்மளுக்கு எஸ்ஐ வேகன்சி வருது, அது போக பிசி வேகன்சி வருது. சரியா? இந்த எஸ்ஐ வேகன்சி எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் போலீஸோட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதில் வந்து டென்டேட்டிவ் வேகன்சி எல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம அந்த உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இந்த எஸ்ஐ வேகன்சி உங்களுக்கு எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். ஸோ பிசி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5,000 இல்லை 4K கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் எப்போவுமே இந்த வருஷம் இப்போலாம் கம்மியாகிட்டாங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் 350 ரூபா. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் எடுக்கிறாங்க. ஸோ 250 ரூபா சரி இந்த ஃபீஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டிஎன் போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதணுன்னா படிக்கிறதுக்கான முதல் சிலபஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் பின்னாடி வர வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு போலீஸ்னால் கண்டிப்பாக நான் போகணும் அப்படிங்கன்னா, ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் ஆட் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒருவேளை தமிழ்நாடு போலீஸ் தான் நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு இங்கிலீஷை நீங்கள் தொடவே தேவையில்லை. ஆனால் இப்போ உள்ள காம்படேட்டிவ் வேல்யூவில் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வெறும் 4000 வேகன்சி 3000 வேகன்சி ஆகிட்டு இந்த லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா மெயிலுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு இதை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடியில் அடித்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்னென்னா போலீஸு, ஸோ அந்த நிறைய எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி விட்டனால தான் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாமில் நிறைய பேர் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடுத்த வருஷம், ஸோ இந்த 2025க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஏன்னா இந்த டிஎன் போலீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன் போலீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இந்த இயர் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் எக்ஸாம் ஃபிசிக்கல் எல்லாம் அடுத்த இயர் தான் நடக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் 2025 ஒரு அக்டோபர் நவம்பருக்குள்ளே தான் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஜூலை ஜூனில் தான் நீங்கள் அந்த பணிக்கு செல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து நான் என்னென்ன எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் எஸ்எஸ்சி ஜிடி. எஸ்எஸ்சி ஜிடி 2024 வரப்போகுது. 2024 வரப்போகுது. ஸோ இந்த 2024 வேகன்சி வரப்போகுது. ஸோ இதுக்கு எல்லாருமே தயார் இருங்க. ஏன் 2024 வருதுன்னா 2024 இப்போ தானே விட்டாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது வந்து 2023க்கான வேகன்சி. ஸோ 2024 ஏன்னா கொரோனா டைம்னா நம்மளுக்கு வேகன்சி நிறைய இது விடலை. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ஏஜ் பிரச்சனை நிறைய வந்துச்சு. ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் 2022 அந்த லாஸ்ட்டாக போட்ட வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 40,000 போட்டிருந்தாங்க. ஸோ 40K வந்து உங்களுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. அந்த 40,000த்தில் நிறைய பேருக்கு ஏஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அது காரணம் கொரோனா பீரியடு. இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த பீரியடு கிடையாது, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடம் வயசையே உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வயசை பற்றின உங்களுக்கு டீட்டெயில் தெரியும், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு
ஸ்பெஷலாக உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி 2024 தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த அப்கமிங் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் முக்கியமாக எதிர்பார்க்குறது இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் தான். ஏன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி, அதாவது நல்லா படிச்சுட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னா ஈஸி கண்டிப்பாக. இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் வருது, அப்போ ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக கஷ்டம்னா நீங்கள் ஒரு 1 இயராக எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க. இந்த 2024 இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிப்ரவரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிப்ரவரி இன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிப்ரவரியில். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இப்போ எழுதுகிற அக்டோபர் நீங்கள் கரெக்டாக இந்த அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி வேகன்சிக்கு அப்போது இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் என் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட நான் போன வருஷம் இதே அப்கமிங் வேகன்சி போடும்போது இதே தான் சொன்னேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ரிப்ளை பண்ணது என்னென்னா எக்ஸாம் ஈஸி, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சனால தான் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடி ட்ரை இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். நான் எல்லா எக்ஸாமும் சேர்த்து தான் படிக்க சொல்கிறேன். தமிழ்நாடு போலீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகே வருது, ஸோ இதுக்கும் ஜிகே வருது. ஸோ இப்போ தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் இருக்குது. ஸோ இதுலேயும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது இந்த 2 எக்ஸாம் கொஞ்சம் ஓவராலாக கவர் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாமும் இது எஸ்எஸ்சி ஜிடியும் உங்களுக்கு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த மாதிரி 2 வேகன்சியுமே நல்லா படிங்க. அதாவது மொத்தமாக படிங்கன்னா கொஞ்சம் தமிழ் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அதில் தமிழ் பாஸ் மார்க் தான். ஸோ தமிழுக்கு உட்காந்து நீங்கள் ரொம்ப மெனக்கடணும் இல்லை, பாஸ் மார்க் தான். ஓரளவு நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் அதில் பாஸ் பண்ணிடலாம். ஜிகேயும் நம்மளுக்கு அந்த சைக்காலஜி இந்த மட்டும் நல்லா தெரிஞ்சால் போது இந்த எக்ஸாமில் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை வேகன்சி எஸ்எஸ்சி ஜிடியில் அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 26,000 வந்திருக்குது. ஸோ அடுத்த வருஷம், ஏன்னா இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு 50,000 வர வேண்டியது தான். ஏன்னா 50,000 கிட்ட வந்துச்சு. ஏன்னா பட்ஜெட் மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தெரியும். லாஸ்ட்டாக உள்ள பட்ஜெட் மீட்டிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப் இருக்குது. இந்த வேகன்சி நிறைய பேர் தெரியும். ஸோ சிஆர்பிஎஃப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 1,00,000 வேகன்சி கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த தடவை 50,000 வரை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 26,000 எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் இருக்கிறனால சேர்த்தாப்புல உங்களுக்கு மொத்தமாக போட்டாலும் போடலாம். ஸோ சார் எனக்கு இந்த வருஷம் நான் எக்ஸாம் எழுதிட்டேன், 20ஆம் எனக்கு எக்ஸாம், 21ஆம் எக்ஸாம் சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு எந்த கம்பெனியில் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், 2024 உள்ள எஸ்எஸ்சி ஜிடியில் அதிகமான வேகன்சி கட்டாயமாக வரும். நீங்கள் அப்படியே கம்மியாக வந்தாலும் சரி ஒரு குறைஞ்சது உங்களுக்கு 30 இல்லை 30,000 இல்லை 26,000 இல்லை 26,000க்கு மேலே தான் இருக்கும். இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது, அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையும் யோசிக்காமல் படிக்க ஆரம்பிக்க கட்டாயமாக. நீங்கள் இந்த வருஷம் விட்டுருந்தீங்கன்னா கவலையை விட்டுருவீங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு லக்கில் நினச்சி விட்ருங்க. அடுத்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தாப்பில் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒன்றுனா ஆர்பிஎஃப் பற்றி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ஆர்பிஎஃப் தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ஒரு ஃப்ரீயான வேலை. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து சிஐஎஸ்எப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஒர்க்கு கிடையாது, அதிகமான ஒர்க் லோட் கிடையாது. ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஆர்பிஎஃப்லேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஒர்க் லோடு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆர்பிஎஃப்பில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில் தான். மேக்ஸிமம் 18,000 பேசிக்காக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் கொடுப்பாங்க. ஸோ 25,000 சேலரி இன்னும் சேலரியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நல்ல வேலை. ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது தான். ஆனால் படிக்கணும். ரன்னிங் கொஞ்சம் ஓவராக இருக்கும். 5:45 வரும். ஸோ 5:45 மினிட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த ரன்னிங் காம்படிஷன் கஷ்டம். ஆனால் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு ஆளாக எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆர்பிஎஃப் இந்த வருஷம் கட்டாயமாக வேகன்சி இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷம் இப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் ஆர்பிஎஃப் வர மாட்டேங்குது, இந்த வருஷம் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வரும். ஏன்னா ரயில்வேல ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா ரயில்வேல இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே நான் அதையும் சொல்கிறேன், ரயில்வே பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துட்டுன்னா அவங்க ரயில்வே வந்து சொல்லவே மாட்டாங்க. சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகும். அதனால் நீங்கள் இந்த ஆர்பிஎஃப் வருமா இன்னும் உட்காந்துட்டுலாம் இருக்காதீங்க, வரும். ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொன்றா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நான் இல்லை சார் நான் ஆர்பிஎஃப் நம்பிட்டு இல்லை, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டேட்டு விட்டது எதுக்கெலாம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமில் நம்மளுக்கு டேட் என்னென்ன எக்ஸாமுக்கு விட்ருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏஎல்பி, அப்புறம் டெக்னீஷியனு, அப்புறம் வந்து எத்தனை என்டிபிசி, அப்புறம் வந்து நம்மளுக்கு குரூப் டி, இந்த 4க்கு தான் வேகன்சி விட்ருக்காங்க. ஸோ இந்த 4 நாலுமே அதாவது ஏஎல்பியை வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி டேட் முடிஞ்சிட்டு
இப்போ டெக்னீஷியனுக்காக வரப்போகுது. நான் டெக்னீஷியன்லாம் உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி இந்த 4 தான் வரப்போகுது வேக்கண்ட்டு. ஸோ அந்த 4ல் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎல்பி அப்ளை பண்ண நிறைய பேருக்கு முடியலை. ஏன்னா அவங்க ஏஎல்பியில் வந்து கேட்டது என்ன, டிப்ளமோ கேட்டிருந்தாங்க. ஸோ அது போக பிரான்ச் இது இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை, சிவில் நிறைய பேர் இல்லை சொல்லி கேட்டிருந்தீங்க. சிவில் இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ நான் அடுத்து இன்னொரு வேகன்சி சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க ஆனால் 12th படிச்சிருக்கணும். அதில் ஏஎல்பியை பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்ணாங்க ஃபுல்லாக. இப்போ வர டெக்னீஷியன் வந்து டேட்டு விட போகிறாங்க. நான் உங்களுக்கு அது பின்னாடி வர வீடியோவில் அது டீட்டெயிலாக சொல்கிறேன். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுலேயும் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா +2 நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கணும். சார் இல்லை தான் நான் இதையும் படிக்கிறேன், நான் டிப்ளமோ படிக்கிறேன், நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன், என்னால் என்ன ஒர்க்குக்கு போக முடியும், ரயில்வேயில் என்னதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்டிபிசி செம்மையாக வருது. என்டிபிசி 10th டிகிரிக்கும் வருது. ஸோ இது நீங்கள் நல்லா, அதாவது ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்டிபிசியில் ரயில்வே தான் போகணுன்னா நீங்கள் என்டிபிசி தொட்டுங்க சார். நல்ல வேலை, நல்ல சேலரி கிடைக்கிற வேலை. ஸோ இல்லை சார் என்னால் வெறும் நான் 10th தான் படிச்சிருக்கேன், நான் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன எக்ஸாம் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் டி. கண்ணை மூடிட்டு இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேட் விட்டுட்டாங்க இதுக்கு, குரூப் டி. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க நம்ம ஒரு வருஷம் முன்னாடி கூட இந்த குரூப் டி எழுதி போயிருக்காங்க. ஸோ குரூப் டி நீங்கள் படிங்க, குரூப் டி ரொம்ப படிங்க. நல்ல ரொம்ப எக்ஸாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஏஎல்பிக்கும் உங்களுக்கு ரயில்வே பொறுத்தவரை மேக்ஸிமம் சிமிலர் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த இதுக்கும் டெக்னீஷியனுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஸோ இந்த என்டிபிசி, குரூப் டி, அப்புறம் இந்த ஏஎல்பி இந்த 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிலபஸ் தான் நினச்சி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று லக்காக கிடைக்கும். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 10th மட்டும் தான் கேட்குறாங்கப்பா. ஃபிசிக்கலும் உண்டு இதில். ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து இதுக்கும் அதாவது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th ஆரம்பிங்க. ஸோ 10th தான் படிச்சிருக்கணும் பேசிக்கே. நீங்கள் 10th படித்து நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சிலபஸ்ன்னு சொல்லி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு நான் சிலபஸ் போடுறேன், எப்படி படிக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியும் போடுறேன். ஏன்னா அதை டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் இதாகிடலாம். ரொம்பலாம் நீங்கள் புக்ஸ் வாங்கணும்ல, நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து, அதாவது முக்கியமாக நான் இதுக்கப்புறம் நான் அப்கமிங்கில் கொண்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். அதாவது நிறைய எக்ஸாமோட பேசிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது பர்சன்டேஜ்னால் என்ன, உங்களுக்கு ரேஷியோனா என்ன, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இதில் எல்லாத்தையும் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக நடத்த போகிறேன். அதை தனித்தனியாக நடத்தினா உங்களுக்கு அந்த பேசிக் மண்டையில் ஏறிட்டுன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய எக்ஸாம்னாலும் வாசிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நிறைய பேர் பண்ணுற ஒரே தப்பு பேசிக்காக நல்லா கற்றுக்கடாது தான். ஏன்னா எடுத்தோடனே எக்ஸாம் வந்துருங்கிற அவசரத்தில் பெரிய கணக்கு செய்ய வந்துடுவீங்க. அப்படி செய்யாதீங்க. பேசிக்காக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது பேசிக்காக என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ பெரிய கணக்குலாம் ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் சொல்லித்தரேன் ரெகுலராக. அதுவும் நான் இந்த பிளானிங்லாம் நிறைய வச்சுருக்கேன், இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அது ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்கேன். சார் ஓகே சார், எனக்கு இந்த வருஷம் மொத்தத்தில் எத்தனை எக்ஸாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 14 வகையான உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த வருஷம் வருது. நான் எல்லா வருஷமும் எல்லா சேனல்லையும் சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த வருஷம் வருது, அந்த வருஷம் வருது. ஆனால் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் அப்கமிங் விட்டுட்டாங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஸோ இது சிஹெச்எலும் சிஜிலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ சிஹெச்எஸ்எலும் எம்டிஎஸும் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நான் என்னால் ஃபிசிக்கல் மெயின்டைன் பண்ண முடியாது, ஆனால் நான் 12 படிச்சிருக்கேன், 10 படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா, சிஹெச்எஸ் படிக்கிறவங்க நல்லா வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கே நீங்கள் போகாமல், இல்லைன்னா வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் படிக்கணும், பிடிச்சு படிங்க. அதேமாதிரி எம்டிஎஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி வந்து அது வந்து மேக்ஸ் உங்களுக்கு ரீசனிங்கும் உங்களுக்கு மார்க்கில் இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஜிகேக்கும் அது பேர் என்னது உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எம்டிஎஸ்க்கு. ஆனால் நீங்கள் குறைஞ்சது இதுக்கு ஒரு 5 மாதம் கொடுங்க, கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகலாம். சிஹெச்எஸ்சில் கண்டிப்பாக 9 மாதம் இருக்கணும். ஏன்னா நான் வந்து சும்மா அந்த நான் உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்ல மாட்டேன். 9 மாதம் இருக்கணும். படிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப தெரியலனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு பாதி நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும். ரிவிஷன் மீன்ஸ் டெஸ்ட் பேஜி, இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய போட்டு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த பாஸ் பண்ணவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா சக்ஸஸ் ஆன அத்தனை பேருமே
எக்ஸாம் வரும்போது படிக்க மாட்டாங்க. எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி படிக்க, எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு பேச்சு அதாவது இந்த ரிவிஷனு, ஸோ இந்த மாதிரி படிப்பாங்க. இதை மட்டுமா தான் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. முக்கியமாக தூக்கத்தை கரெக்டாக வச்சு ஒரு 8 மணி நீங்கள் தூக்கத்தை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் உங்களை பிரெயினில் நிற்கும். நிறைய பேர் 2 மணி 3 மணி வரைக்கும் படிப்பீங்க. ஸோ அந்த படிப்பை விட்டுருங்க. ஸோ அந்த படிப்பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மண்டையில் நிற்காது. அவர் ஒரு ரொம்ப முக்கியமானது படிக்கணும். உங்களுக்கு 10-11 மணி படிச்சுட்டு நீங்கள் காலையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு 8 மணி 9 மணி கூட போதும். ஆனால் 6 மணிக்கு 7 மணிக்கு படிக்கிறீங்க. ஸோ அது மூலம் கூட படிங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் எந்திரிக்க மாட்டீங்க. அதனால் ஒரு 7-8 மணிக்கு படிக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட பூஸ்டப் ரொம்ப இது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வேறு என்ன வரப்போகுதுன்னா, கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 10th 12th டிகிரி படித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. மீன்ஸ் அதாவது உங்களுக்கு இந்த வரப்போகுதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சிலையும் இருக்குது, ரயில்வேலையும் இருக்குது, அதேமாதிரி போலீஸ்லேயும் இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க, ரொம்ப ஆர்வத்தோடு படிங்க, ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன செய்யணும்னா எக்ஸாம் முன்னாடி படிக்கிறது தான். எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி இப்போ எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. இதுக்கு அதாவது மீன்ஸ் இப்போ உங்களுக்கு டெக்னீஷியன் தான் வரப்போகுது. இப்போதைக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட டெக்னீஷியன் விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்டிபிசியை தூக்கலாம், குரூப் டியே தூக்கலாம், அதுக்கப்புறம் போலீஸை தூக்கிடுவீங்க, எஸ்எஸ்சி தூக்கிடலாம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 மணி நேரம் படிங்க, இல்லை 3 மணி நேரம் படிங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணலாம். வெறும் 6 மாதம், ஒரு 7 மாதம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக சிலபஸ் நம்ம முடிச்சோன்னா ரெகுலராக மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. எந்த எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாம் மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து வேறு ஒரு டெஸ்ட் வரும், அதுக்கும் போட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து போனீங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் ரயில்வேல ஏதாவது ஒரு வருஷம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு கிடச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் போதும். நான் இல்லை சார், நான் சிஜிஎல் தான் போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வேறு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்குலாம். ஸோ அவங்களாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க எஸ்எஸ்சியில் இருக்கிறவங்க, சிஜிஎல் படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களாம் ரெகுலராக அவங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவங்களும் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷமாக குறைஞ்சதை நான் படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பிரெயின் வேணும், ஏன்னா அவ்வளோ நாலேஜும் வேணும். ஸோ நீங்கள் நார்மலாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு வேலை வேணுங்கிறவங்க இந்த 3த்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அப்கமிங்கில் எதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும், எஸ்எஸ்சியா, ரயில்வேயா, போலீஸா, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன் கமெண்ட்டு. அதனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. எதுனாலும் நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட தேவைகள் இருந்தால் தான் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் அந்த நாலேஜ் ஏற்றி உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 3 எக்ஸாமுக்கும் இந்த வருஷம் வருது. நான் இல்லை சார் இந்த வருஷம் வேலைக்கு போவேன், சார் இந்த வருஷம் நான் வேலைக்கு போகாமல் உட்காந்து ப்ரிப்பேர் மட்டும் பண்ணுறேன், கிடைக்குமா அப்படிங்க நீங்கள் லாஸ்ட்டு அந்த ஒரு வாய்ப்பும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வேலையை விட்டுட்டு படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு படிக்கணும், ஃபுல் ஃபோக்கஸிங் அண்ட் கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இங்கிலீஷுக்கு, ரீசனிங்க்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் இப்போ போடுறேன் அப்கமிங் வீடியோவில். ஸோ அதையும் பார்த்து படித்து நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் போட்டு உங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.